எல்லாம் இங்கனெல்லாம் அரிக்குதுல ஒழுங்கா பாரு. எம்மா உனக்கு தலையில பியானெல்லாம் ஒண்ணும் இல்லவே. ஏலா ஒண்ணு இல்லங்க. எனக்கு அப்படியே ஊந்து போற மாதிரி இருக்கு தலைவலியே. இந்த காது பக்கம்லாம் ஊந்த மாதிரியே இருக்கு. கொஞ்சம் இந்த பக்கம் பாரு. இப்ப நீ சொல்ற இடம்லாம் நான் பாத்துட்டேன், ஒண்ணுமே இல்ல. நானும் சீப் எடுத்து குவாரி சரி பியானு நீ ஊந்துக்கிட்டு போன இடத்துல இல்லன்னா அப்படியே நம்ம வாரினா அந்த பியான் அப்படியே கீழே இறங்கும் பதடிக்குள்ள அங்கே அமர்ந்து போய் இருக்கும். அதை போய் பிடிச்சிடலான்னு நானும் வாரி பாக்கேன், ஒண்ணுமே இல்லை. தலை நிறைய பொடுகு, அப்புறமா வெள்ள முடிந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அதுதான் உனக்கு அரிக்குமோ என்னமோ. இல்ல அப்படியா சொல்லியா? ஆமாம்மா உண்மையாதான், பியானே இல்ல, ஈரு கூட இல்ல தெரியுமா. ஈரு இருந்தாலாவது ஏதாவது குண்ணி இன்னி எங்கேயாவது ஒட்டு உண்ணி மாதிரி அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குமா இருக்கும்னு பார்க்கலாம். ஈரு கூட இல்ல. அப்ப ஒருவேளை பொடுகுதான், ஒருவேளை அரிச்சுக்கிட்டு இருக்க என்னமோ தெரியல. சரி அப்போ பியானு பார்த்தது போதும், அப்படியே கொஞ்சம் வாரி விடு, ஒரு கொண்டையை போட்டு விடுவோம். நல்லா பியானு பார்த்தா அப்படியே அழகா சுகமா இருக்கு மண்டைக்கு. ஆமா இருக்கும். எனக்கு என்னன்னு கை உழையுது தெரியுமா? ஏன்னா எல்லாம் சோனி என்ன இந்த பக்கம் அரிக்குது பாரு, நங்கன பாரு. இங்க அப்படியே இந்த பியானு இறங்குது பத்துக்க எங்க வாங்க கொண்டா தலைய இங்கன பாரு அங்கன வரணும் உயிரை எடுத்துருவா. ஒரு பியானு இல்லைன்னு சொன்னா கேட்காண்டீங்க. எல்லாம் கோபப்படாதெல்லாம் சோனி, எனக்கு ஊறுது. அங்கே இல்லையாக்கும் பேனு என் அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லவே. உனக்கு மன பிரம்மன்னு நினைக்கேன். நல்லா அங்கே எனக்கு ஊந்து போடுறது தெரிஞ்சிச்சு. இவ பியானு இல்லைங்கால, இவ பாக்கிறதுக்கு சுவாம்பல் பட்டுக்கிட்டு இப்படி சொல்லியான்னு நினைக்கேன். சரி உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா இவ சந்தியா இங்க அவளை கூப்பிட்டு அவளை கொஞ்ச நேரம் பார்க்க சொல்லுவோம். நல்லா இருக்கு பத்துக்க. அவளா உள்ள அங்க போனை நோண்டிக்கிட்டு இருப்பா. ஏன்னா சோனி அப்ப நீ சொல்லியது நெசந்தானோ? எப்ப பார்த்தாலும் போனை திக்கிட்டு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிட்டியால, ஏன் அப்படி? நீ நேற்று சொன்னதுல இருந்து நான் அவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பத்துக்க. கவனிச்சியா எப்படி போனை திக்கிட்டு நம்மளை விட்டு தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டான்னு பாத்தியா? ஆமா, ஒரு நாள் இந்த பிள்ளை நம்மளை தாண்டி எங்கேயும் போவாத. இப்ப எப்ப பாரு தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டியாலன்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி அவ படிக்கான்னு நினைச்சேன். இப்ப லீவு தானே, பரிச்சை ஒன்றும் கிடையாது. இனிமே இந்த புத்தாண்டுக்கெல்லாம் அப்புறம் தான் பள்ளிக்கூடம் காலேஜ்லாம் சொல்லியே. அப்பன்னா அவ நம்ம கூட இருக்க வேண்டியது தானே. மறுபடியும் எதுக்கு அவ இப்படி தனியா போறா? எனக்கு ஒன்றும் காரணம் பிடிபடல பத்துக்க. கொஞ்சம் அவளை நாம கொஞ்சம் கவனிக்கணும், இல்லைன்னா சரிபட்டு வராது. இதைத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் என் பேச்ச கேட்கா? இவ என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு ஆளாளுக்கு என்னைய பிடிச்சு போட்டு அடிக்கிய. ஆமாலா சோனி, இவளை விடப்படாது பத்துக்க. இப்படி தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு சரிபட்டு வராது. அவளை பிடிச்சு போட்டு என்ன ஏதுன்னு கேட்கணும். என்னைக்குன்னா அவளை கையும் காலும் வசமா மாட்டினான்னு வையி, அப்ப என்கிட்ட சொல்லிடு என்ன. நான் இப்ப கூப்பிட்டு கூட கேட்டுருவேன். கேட்டேன்னா வேற நாளை பின்ன நீ என்ன இப்படி சொல்லிட்டலான்னு முக்கால வேற அழுவா, அப்புறம் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இப்ப ஒன்றும் சொல்லாம இருக்கேன். நீ கொஞ்சம் அவளை பார்த்துக்க என்ன. சரிம்மா. சரி நான் அந்த உச்சில பாரு, நான் அந்த உச்சில நல்லா அப்படி இறங்குறது எனக்கு தெரியுது. என்ன ரெண்டு பேருக்கும் பியான் பாக்குற வேலை நடந்துட்டு இருக்கோ? ஆமாலா, நீ எங்க போன இவ்வளவு நேரம்? மேடம் இவ்வளவு நேரம் கலெக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாவளா இருக்கும். எப்ப சோனி வாயை மூடு, என்ன நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா வாயை கிழிச்சு விடுவேன். ஆமா கிளிப்பா நீ கிளிக்க வரைக்கும் என் கையை புளியங்க வச்சுக்கிட்டு இருக்கும்ல. இல்ல சண்டை போடாதீங்களா ரெண்டு பேரும். ஆமா நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டேன். நீ அதுக்கு பதில் சொல்லு, என்கிட்ட பேசு. எம்மோ நீ தானே என்கிட்ட கேட்டா, நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அவ இதுக்கு தேவையில்லாம என் வழிக்கு வரா. அவளை சும்மா இருக்க சொல்லு. நீ அவளை சும்மா இருன்னு சொல்லு, அவ உன்னைய சும்மா இருக்க சொல்லுவா. இப்படி மாறி சண்டை போட்டுக்கிட்டு நடுவுல கிடந்து என் மண்டை உருளும். வாயை முடிக்கிட்டு இருந்துருங்கன்ட்டு. நீ என்ன அடிக்கடி தனியா போன திக்கிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டியா? என்னதான் கணக்குன்னு கேட்டேன். எம்மா நீ அவளை மாதிரி பேசாத. நான் படிப்பு விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. இந்த லீவ் டேஸ்ல ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களாம், அதை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி டீச்சர்ஸ் குரூப்ல இருந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல சொன்னாங்க. அதை தான் பார்த்துட்டு என்னென்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். போன வச்சிருந்தா போதும் உடனே வந்துருவிய. நான் படிக்க விஷயத்துல கரெக்டாக என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இவ தானே என்னை பத்தி உங்ககிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி தந்திருப்பா. அவ சொல்றதை கேட்டுக்கிட்டு தானே நீ என்ன இப்படி சொல்றா? தெரியும், இவ சரியான ஆளுதான். என்னை பத்தி உங்ககிட்ட கோழி முட்டி விடணும்னா ஆளா செய்வா. சரியான கோழி முட்டி. இங்க பாரு, உன்னைய கோழி முட்டி விடுறதா இருந்தா நான் எப்பயோ கோழி முட்டி விட்டுருக்கணும். உன்னைய மாட்டி விடாம இருக்கேன்ல, அதனால நீ இப்படிதான் சொல்லுவா. என்ன பத்தி சொல்லுவா? சொல்லு பாப்பா. சொல்லட்டுமா? உன்னை பத்தி சொல்லட்டுமா அம்மா கிட்ட? என்னடா ஜோனி, சொல்லட்டுமாங்க? அப்படி என்ன விஷயம் சொல்லு பாப்பா. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு பாப்பா. எம்மா நீ கேட்டல இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா போன்லன்னு? அம்மா இவ காலேஜ்ல சேரும்போது ஒரு பையன் பேரடி விட்டுச்சு பாரு, அந்த பையன்கிட்ட நீ பேசாதன்னு சொல்லி அதுக்கப்புறமா இவ பேசிக்கிட்டு தான் இருக்கா. அந்த பையன் நம்ம ஒரு கோயில் கொடைக்கெல்லாம் வந்தான் தெரியுமா? என்னடா சொல்லியா? ஆமாமோ, இவ அந்த முளப்பற தெரு இருக்குல்ல, அந்த சைடு அந்த பையனை வர வச்சு பேசிக்கிட்டு இருந்தா. எப்ப சோனி வாயை முட்டுன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நான் ஒன்னும் வர சொல்லல. எல்லாம் சந்தியா நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை முடிக்கிட்டு இருன்னு சொல்லிட்டேன். எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணி அந்த ஆளு தலையை திருக்கி போட்டுடலாமான்னு
படிச்சு வேலைக்கு போய் நீ இந்த குடும்பத்துக்கு பேர் வாங்கி தருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இந்தால இடையில போவான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எம்மா அது மட்டும் இல்ல, இவகிட்ட நான் அன்னைக்கே கேட்டேமோ, கேட்டதுக்கு இவன் எனக்கெல்லாம் தெரியாது, நானா ஒன்னும் வர சொல்லிடலன்னு சொல்லிட்டா. நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இவ கொண்டு போய் அடுத்து வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருப்போம்ல, எங்கேயும் போவாண்டான்னு. எம்மா அவ சொல்லியதெல்லாம் நம்பாதவ, அவ ஒண்ணுக்கு ரெண்டா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வாயை முடிக்கிட்டே இருந்துருன்னு சொல்லிட்டேன். எனக்கு படபடன்னு ஒரு வடியா வருது, கேட்க முடியல. எம்மா அன்னைக்கு என்கிட்ட அம்மா கிட்ட சொல்லிடாதன்னு காலில் விழுந்து கதறினா. நான் அந்த பையனை வரையே சொல்லல, அவனாதான் வந்திருக்கான், எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு. இன்னைக்கு எப்படி எகிரிட்டு வர பத்தியா? எந்த ஒரு காரணம் அது? ஏதோ உடம்புடி காரணமா? ஐயே கேவலப்படுத்தி விட்டால இவ. என்னை கேவலப்படுத்துறதுக்குன்னே வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கா. உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியுமா? எம்மோ நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாதவ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்த பையன் ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிக்க வந்த பையனு தானே சொன்னா? ஆமாம்மா, அந்த பையன்ட்ட நான் ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன். இப்போ அவன் ஒரே காலேஜ். அப்போ எங்கள் ஊரில் கோயில் கூடவே சொல்லியிருந்தேன். அவன் ஃப்ரெண்டு இந்த ஊரில் படிக்காந்த இவன் யார் குமார், அவனை பார்க்கறதுக்கு வந்தாம்மா. அவன் என்னையை பார்க்கலாம் வரல. நான்லாம் ஒன்றும் கோயில் கூடைக்கு கூப்பிடல. அந்த பையன் கூப்பிட்டுருப்பானா இருக்கும், அவனை பார்க்க வந்திருப்பான். அது எப்படிலாம் பையனை பார்க்கறதுக்கு அவன் வந்திருப்பான், உன்னைய பார்க்க தான் வந்திருப்பானா இருக்கும். இவங்க பாருமா, இப்படிலாம் தேவையில்லாம பழிய போடாத என் மேலே. அவள் தான் என்னைய பார்த்து இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணுற. இப்ப எந்த பையன் உன் காலேஜ்லயே படிக்கான்? ஆமாம்மா, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த காலேஜ்ல நான் உன்னைய சேர்த்திருக்கேன் தானே. தெரியாம கொண்டு போயில சேர்த்து விட்டேன். நீ என் மானத்தை வாங்கி விடுவா போல இருக்க. ஐயோ எல்லாம் மண்ணா போச்சே. இந்த பிள்ளையில நான் படிக்க வைக்கணும், நல்ல முறையில கரை சேர்க்கணும்னு நினைச்சேனே. இந்த பிள்ளைகள் இப்படி இடையில போகணும் நான் கனவா கண்டேன். கடனை உடனே வாங்கி இதுவரை நான் படிக்க அனுப்புனா அந்த பிள்ளைகள் என்ன வேலை பாக்கு. எம்மா சும்மா ஒப்பாரி வைக்காத பத்துக்க, நானும் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நீ பேசாதலா, நீ பேசினா எனக்கு ஆத்திரமா வருது. இன்னைக்கு வரட்டும் உங்க அப்பா வேலையில இருந்து வந்ததை நான் சொல்லிடுறேன் பாரு அவன்கிட்ட. அப்புறம் அவரு பாடு வாம்பாடு. அவர் அன்னை அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, என்னனையும் தண்ணி தொளிச்சு விட்டாலும் சரி, இன்னைக்கு நான் உங்க அப்பன்ட்ட சொல்லியதுதான். எம்மா சும்மா இருமா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத ஒன்றும் இல்லாத காரியத்தை. இப்ப நீ தான் கத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் உன்னைய கேவலப்படுத்தியேன்னு நீ தான் கத்தி உன்னைய நீ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்பனா ஒண்ணும் இல்லைன்னா இப்ப அந்த பையன்ட்ட பேசாம இருக்கியா என்ன? சொல்லு, இப்ப இதுக்கு பதில் சொல்லு. அந்த பையன்ட்ட பேசாதன்னு சொல்லி இருக்குல்ல, அப்புறமும் பேசிக்கிட்டா இருக்கா? எம்மா எப்பயுமா பேசுவேன், எப்பனா பேசுவேன். ஒரே காலேஜில் படித்தா பேசாமல் எப்படிமா இருக்க முடியும்? ஏதாவது உதவின்னா அந்த பையன் பண்ணுவான். அவன் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்? வேற உனக்கு காலேஜில் பிள்ளைகளே இல்லையாக்கும். உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேட்கணும், உங்க அப்பன்கிட்ட கேட்கணும். இல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு வேற எங்களுக்கு தெரியாதுன்னு படிச்ச பிள்ளைகிட்ட தான் கேட்கணும்னா அந்த பெரிய பொண்ணுகிட்ட கேட்கலாம். அவ உனக்கு செய்ய போறா. அவளுக்கு தெரியலன்னா வீட்டுக்காரன்ட்டையாவது கேட்டு உனக்கு வாங்கி தருவான், செஞ்சு தருவான். நீ என்னத்துக்கு நீ அந்த பையன்கிட்ட கேட்கணும்? இங்கே வேற உங்க வாட்டிச்சு மாறுவ சார் மாறுவெல்லாம் என்னத்துக்கு இருக்காவ? அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ சும்மா அந்த பையன்ட்ட பேசுறதுக்கு நீ காரணம் சொல்லாத பத்துக்கு எங்க கிட்ட. அப்படி சொல்லுமோ. திடீர்னு காலேஜ்ல ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும் வாங்கணும்னு சொன்னா நான் அந்த பையன்ட்ட தான் கொடுத்து விடுவேன். அவன் தான் வாங்கி தருவான். மற்ற பிள்ளைலாம் போவாண்டேன்னு சொல்லிடும். அது எந்த பையனாலும் போவதான் செய்வான். ஜெராக்ஸ் படிக்க விஷயத்துக்கு வாங்கிட்டான்னு சொன்னாலும் நீ மற்ற பையன்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. அந்த பையன் என்ன அவங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது உனக்கு எடுத்து தரான்னு என்ன சொல்ல போறானுவ? காசை கொடுத்தா நீ சும்மா என்கிட்ட சப்ப கட்டு கட்டாத பத்துக்க, தோலை உரிச்சு விடுவேன். அம்மா அதுவும் கொஞ்சமாவது பயப்படுறாளா பெறா? என்கிட்ட திமிரிக்கிட்டு எகிரிக்கிட்டுலாம் வாடுற, கோவப்பட்டுக்கிட்டு. நாலு வழக்கமாத்த எடுத்து சாத்துமா, அப்பதான் இவெல்லாம் திருந்துவா. அப்படிதான் செய்யணும் போல இருக்கு. சாத்துவிய என் மேல தப்பு இல்லைன்னு சொல்றேன், என் மனசுல ஒன்றும் இல்லைன்னு. நீங்க மறுபடியும் இப்படி சொன்னா நாளைக்கு நான் லவ் பண்ணதான் செய்வேன். என்ன வார்த்தை சொன்ன நீ? ஆமா, செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொன்னா நாளைக்கு நான் அந்த பையல லவ் பண்ணதான் செய்வேன் பாரு. இவ சரிபட்டு வர மாட்டா. அந்த வழக்கமாத்த எடு, எங்க இருக்கு சொல்லி அந்த வழக்கமாத்த எடு. இன்னைக்கு இவ தோலை நான் உரிச்சிருக்கேன். எப்ப எம்மோ நீ வாயை மூடலாம். எப்ப கும்மி லூசாவ நீ? ஆமாடா, உனக்கு என்னைய பார்த்தா லூசு மாதிரி தான் தெரியும். எப்ப கும்மி கிறுக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கத பத்துக்க. நானும் தோளுக்கு மேல ஒசந்த பிள்ளைய அடிக்கப்படாதுன்னு தான் பாக்கேன். ஆனா உனக்கு திமிர அதிகமா இட்டு போத. வேற அந்த திமிர குறைக்காண்டமாக்கணும். உன்னை அடிச்சு எனக்கு தான் கை வலிக்குது. நிக்கா பாரம் மரம் மாதிரி. உன்னை இன்னும் நாலு சாத்துனாதான் எனக்கு மனசு அடங்கும். எம்மா சந்தியாவை அடிக்காதம்மா, பாவமா சந்தியா. இவ்வளவு அடிக்கணும்னா அப்ப கூட நான் செய்யண்டேமான்னு சொல்லி அளவர வாய திறந்து. நான் தப்பு பண்ணாதானே நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும். நான் செய்யாத தப்புக்கு எப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும்? செய்யாத தப்ப செஞ்சு சொன்னா நாளைக்கு நான் செய்வேன்னு தான் சொல்ல முடியும். மறுபடியும் அதே தான் சொல்லியா பாரு. இவ திருந்தாண்டா. இவள இன்னைக்கு இவளை கொண்டு வர வேண்டியதுதான்.
கொல்லுங்க, அப்படிதான் அடிச்சு கொல்லுங்க என்னைய. எம்ம எம்ம வேண்டாமோ, சந்தியாவை அடிச்சுட்டு போத விடுமோ, எம்ம எம்ம விட்டுருமோ. இன்னும் அவ வாயில இருந்து எம்ம நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லியாலா பாரு. இவ்வளவு அடிச்சியா ஏதாவது சொல்லியாலா பாரு. எனக்கு தான் கை வலிக்குது, மூச்சு வாங்குது. ஏன் கொஞ்சம் தண்ணி உண்டா? அவ கண்ணுல இருந்து உரிச்சிட்டு கண்ணீர் வருதா பாரு. எவ்வளவு அழுத்தமா இருக்கா. பாத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு நீயே நானே நான் பாத்துக்கிட்டீங்க. ஐயா லட்சுங்க என்ன நடக்குது? வாடா பெரிய பொண்ணு. அவன் எதுக்கு கிடந்து இப்படி கத்திட்டு அடக்கிய? உங்க சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது தெருவழியே. என்ன முடியெல்லாம் களைஞ்சு பத்திராளி கணங்கா நிக்கிய? என்னைய அப்படி பத்திராளி கணங்கா ஆக்கிட்டாளுவே. என்னாச்சு லட்சு? எதுக்கு இப்படி கிடந்து கத்திட்டு அடக்கிய? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல என்ன எதுவும் சேட்டை கிட்ட பண்ணி விட்டீல? உங்க அம்மா ஒரு நாள் இப்படி கோபமா இருக்க முடியாவல, இன்னைக்கு என்னன்னா இப்படி தலைவிரி கோலமா நின்று வழக்கமாத்த தூக்கி வச்சுக்கிட்டு நிக்காவ? நான் ஒன்றும் பண்ணலத்தே. அந்த கதையை நான் சொல்லியேன் பெரிய பொண்ணு. உன்கிட்ட சொல்லியதுக்கு என்ன? சொல்லியதெல்லாம் இருக்கட்டும், தலையை ஒரு கொண்டையை போடுங்க. கொண்டையை போட்டாதான் முஞ்ச பார்க்காவும். இப்படிலாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இவங்களுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் பெரிய பொண்ணு, நீயே சொல்லு. எவ சந்தியா அழாதவ. தூர வேறுபத்துக்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எனக்கு தெரியும். சும்மா இப்ப வந்து என்கிட்ட நடிக்காத என்ன. எவ சாரி பே, அம்மா இவ்வளவு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன கொண்டையா இப்படி இருக்கு? எப்பயும் போல இல்லையே லட்சு. ஏன்னா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். தலையை ஒழுங்கா வாரல, அதான் அப்படி இருக்கும். சரி, அதை அப்புறம் வாரிக்கிடலாம். சொல்லி அதை கேளு. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இந்த மூத்த எரும மாடு இருக்குல்ல, ஆமா, அவ மேல ஏற்கனவே ஒரு கண்ணு வைங்கன்னு நீ உமா எல்லாம் அப்பப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் தான் அவ படிக்க பிள்ளை படிக்கா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இவ என்னென்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்னாச்சுக்கோ? இப்ப எதுவும் பிரச்சனையா? இப்ப சின்னவாட்ட கேட்கும் போதுதான் நிறைய விஷயம் வெளியே வருது. இன்னும் என்னென்ன விஷயம் இவ்வளவு எனக்கு தெரியாம மூடி மறைச்சு வச்சிருக்காள் தெரியல. ஏக்கோ மெதுவா பேசுங்க, வெளியே தெருவுல கேட்டுற போகுது. பொம்பளை பிள்ளைல விஷயம்ல. இவ என்ன கேவலப்படுத்தி விடுவா போல இருக்கு பெரிய பொண்ணு. என்ன சொல்றியக்கோ? முன்னாடி ஒரு பையட்ட பேசுவான்னு கேள்விப்பட்டு ஒரு கணிக்க அடிச்சிருக்கீல, அதுக்கப்புறமா இன்னுமா பேசிக்கிட்டு இருக்க அந்த பையகிட்ட? ஆமா பெரிய பொண்ணு, அந்த பையன் இவ காலேஜ்ல தான் உன்னா படிக்கானா. அவன்கிட்ட இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா. இந்த விஷயம் தான் நமக்கு தெரியாம இருந்திருக்கு. அவன் போன திக்கிட்டு அவ ஓரமா போய் உட்கார்ந்து இருந்திருக்கா. நானும் எப்ப இந்த பிள்ளை சொல்லுவா சின்னவா, நான் தான் காதுல வாங்க முடியேன். சரி, அவ படிக்க பிள்ளை இவ பொறாமையில அப்படி பேசிக்கிட்டு இருக்கா அவளை பத்தின்னு நினைச்சுக்கிட்டு காதுல வாங்காம விட்டுருவேன் பத்துக்க. சரி, எதுக்கு எல்லாரும் சொல்லி அவளன்னு நான் அவளை கவனிச்சேன்னா ஒரே போனதுக்கிட்ட தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டியா பத்துக்க. அதான் இன்னைக்கு என்ன யாதுன்னு ஒரு முடிவு தெரியட்டுன்னு கேட்டா ஒவ்வொன்னா சொல்லி அலுவலா அவ்வளோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு நான் சொல்லட்டுமா வாங்கதையேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்பதான் விஷயம் வெளியே வருது எனக்கு. ஐயே, இவ்வளவு நாளா இதை படிக்க போகுதுன்னு நினைச்சேன்னா இதுக்கு சோத்த கட்டி காலையில எந்திரிச்சு அதுவளை பார்த்து அனுப்பி விட்டேன்னா இது அங்க போய் என்ன காரியம் பண்ணிட்டு வருதுன்னு தெரியல. ஒரு நாள் பச விட்டுட்டேங்க, ஒரு நாள் பசு ரிப்பேருங்க, என்னென்ன கதையெல்லாம் சொல்லியா. இவ கதையெல்லாம் இப்ப நம்பலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இனிமே காலேஜ்லயே போய் கேட்டுடலான்னு இருக்கேன். நான் எதுக்கு காலேஜுக்கு பஸ்ஸுக்கு பீஸை கட்டணும், ஒரே பஸ் ரிப்பேர் ஆயிருது அப்படிங்க இப்படிங்க என் முவா என்ன கதைன்னு போய் காலேஜ்லயே போய் கேட்க போறேன் பேரு. எக்கோ காலேஜுக்கெல்லாம் போய் சொல்லாதீங்க, வேற நம்ம பிள்ளைய நம்மளே கேவலப்படுத்தின மாதிரி இருக்கும். நீங்க இப்ப அடிச்சு சத்தம் போட்டிருக்கீல்ல, இனிமே அவ அந்த பையட்ட பேச முடியா. எனக்கு நம்பிக்கை இல்லை பெரிய பொண்ணு. இனிமே இவ மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இவ காலேஜ் படிச்சு பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படி நினைச்சுதான் நான் இதுவரை கரையேத்தாம நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவளுக்கு படிக்க மேல என்ன இல்லைன்னா இதுவரை இனிமே படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? எம்மா என்னலா எம்மா, அவ இப்பெல்லாம் அந்த பையன்கிட்ட பேசுறது இல்ல போலமோ. நான் தான் தெரியாம சொல்லிட்டேன் போல. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணியா? அவ சொல்லிய கதையை நீ நம்பிக்கிட்டு இருக்கிய. இனிமே நான் அவளை நம்பாண்டேன். அப்படியே அவ ஒன்னும் பேசலன்னா அவன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டா என்கிட்ட. நான் பேசுவேன், நீங்க எப்படி சொன்னீங்கன்னா லவ் பண்ணுவேன்னு. அந்த அளவுக்கு நான் முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளவா? இருந்த நாள் காணோன்னு ஆக்கிடுவேன். அம்மா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரி லட்சு கோவப்படாதீங்க. எப்படி பெரிய பொண்ணு கோவப்படாம இருக்க முடியும்னு சொல்லு. இதுவளை கடன் உடனே வாங்கி இதுவளை படிக்க வைக்க கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். இதுவளை கஷ்டம் தெரியாம வளர்த்தனா இதுவளுக்கு புத்தியே வர மாட்டேங்குது பத்துக்க. அதான் என்னதுனாலும் நம்ம கேட்ட உடனே காசு தந்துரியாவல, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டியாவ. அது கொஞ்சம் படிப்பு படிச்சுதான் எனக்கு திமிர் வந்துருது. நம்ம தான் அந்த வீட்டுக்கு எல்லான்னு. சரி லட்சு கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க பாப்போம். ஏமா சோனி, கொஞ்சம் அம்மைக்கு தண்ணி கொண்டாமா. சரித்த, நீங்க கொஞ்சம் இதுல உட்காருங்க, நான் அவகிட்ட பேசி. அவகிட்ட நீ என்ன பேச போறா? என்னத்த பேசினாலும் நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் லவ் பண்ணிட்டு கூட்டுட்டு ஓடிடுவேன் பெரும்பாடுத்து. அதுக்கப்புறம் நமக்கு தான் இன்னும் கோவம் வரும்.
சரி சரி, நான் பார்த்துக்கிடுறேன், நீங்கள் இதில் உட்காருங்க. போ போய் பேசி பாரு, திருந்தியாலான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஒரே அடியா இருந்தனால காணோன்னு ஆக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், வேற என்ன பண்ண. சந்தியா, இங்கே பாரு. சொல்லுங்க தே. இங்கே பாரு சந்தியா, இந்த வயசில் இந்த மாதிரி என்ன வாரதெல்லாம் சாதாரணம்தான். இதை கடந்து வரணும். அதுதான் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்க வேண்டியது இதுதான். இதை நீ ஜெயிச்சிட்டேன்னு வையா, நீ வாழ்க்கையிலே ஜெயிச்சிருவ. நல்லா சொல்லு, அவன் மண்டையில உரைக்க மாதிரி. இங்கே பாரு, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பார்த்தியா, நான் 10 தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. நான் படிக்காமல் இப்போ இருக்கிறதுனால பாரு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரர் கிடச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன். அவர் என்னையும் வேலைக்கு போகாமல் வீட்டில் வச்சு சோறு போடியார். ஆனால் இனிமே வர்ற காலத்தில் படிக்காமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வேலை செஞ்சாதான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். அதுவை வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். சினிமாவை பார்த்துக்கிட்டு இதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியேன்னு வைங்களாம், ஒருத்தரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சினிமாவில் பாட்டு பாடிட்டு ஆடிட்டு காசு வாங்கிட்டு அவிய பாட்டுக்கு போயிடுவாவ. லவ் ஜோடி பிரியும், அப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிடுவாவ, 2 குடும்பமும் அவிய பாட்டுக்கு அப்புறம் சேருவாவ. அதோட படத்தை முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவிய என்ன பண்ணியாவ ஏது பண்ணியாவன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கப்புறம் சோத்துக்கே அவிய சிங்கி தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு 2ம் சாக வேண்டியது தான். அந்த கதையெல்லாம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாவ. அதனால தான் படத்தை அதோட முடிச்சிருயான். அதனால் இந்த சினிமாவை பார்த்துக்கிட்டுலாம் இந்த மாதிரி என்னெல்லாம் வரக்கூடாது. வாழ்க்கைக்கு தேவை படிப்பு இருந்துன்னு வையா, நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல படித்த மாப்பிள்ளையாக நல்ல ஃபேமிலியாக பார்த்து உனக்கு கட்டி வைப்பாவ. நீ சந்தோஷமாக அங்கே போய் வாழலாம். அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டால் வேலைக்கு போக வேண்டியது தான், இல்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டியது தான். படிக்கும்போது இந்த சின்ன சின்ன இதுக்காண்டிலாம் அப்படி நம்ம மனசை அலைய விடக்கூடாது. பார்த்துக்க, இப்போ வாங்கிய கெட்ட பேர் நீ கடைசி கல்யாணம் ஆகி போய் சாவுற வரைக்கும் இந்த கெட்ட பேர் உனக்கு நிலச்சிருக்கும். அந்த பேர் உனக்கு தேவையா சொல்லு? நல்லபடியாக அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நல்லபடியாக இருந்து நல்லபடியாக படித்து முடித்து வேலைக்கு போய் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கட்டிட்டு நல்லபடியாக போகணும். அப்போ தான் உன்னைய பார்க்கவியெல்லாம் நல்ல பிள்ளை இந்த பிள்ளைன்னு உன்னைய பார்த்து சொல்லுவாவ. ஏதாவது உன் பேர் அடிபட்டுச்சுன்னா உன்னைய என்ன சொல்லுவாவ? யாருக்காவது நீ நல்லா இருந்தால் கூட உனக்கு இந்த பழைய கதையை தான் உன்னைய பார்த்ததும் தோணும் எல்லாருக்கும். அதனால் இந்த மாதிரி பேர் வாங்குற அளவுக்கு நீ நடந்துக்கிடக்கூடாது. எத்தே, நான்லாம் ஒன்றும் லவ்வெல்லாம் பண்ணலத்தே. அந்த பையன்கிட்ட சும்மா பேசுவேன், அவ்வளோதான், ஃப்ரெண்டா. அவன் லவ்னு சொன்னால் கூட எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவேன் தே. அந்த பையன் தான் கேட்கவே மாட்டான். சரி, அப்படி பண்ணா நீ என்ன பண்ணியிருக்கணும்? எங்ககிட்ட வந்து யார்ட்டையாவது சொல்லியிருக்கணும்ல. உங்கள் அம்மா கிட்ட சொல்ல பயமாக இருந்தா நீ என்கிட்ட வந்தையாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒரு நாள் அந்த பையனை பார்த்து பிடிச்சி என்னலன்னு சொல்லி கேட்டிருப்பேன்ல. அதுக்கப்புறம் அந்த பையன் உங்ககிட்ட தலை வச்சே படுக்க மாட்டான். நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை? வீட்டுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ, அம்மா படிக்க விடமுண்டாலோன்னு பயந்து தந்தே சொல்லலை. அந்த பையன்கிட்ட சரி அவன் சும்மா விளாட்டுக்கு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அப்படி அவனை அப்படி இப்படி சொல்லி அவாய்ட் பண்ணிடலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் தே. நீ அப்போ அவனை பிளாக் பண்ணி விட வேண்டியதானே? அடிக்கடி பிளாக்லாம் பண்ணுவேன் தே. அப்புறம் பாவமாக வந்து கெஞ்சுவானா, அந்தால வேற அன்பிளாக் பண்ணிடுவேன். ஆனால் அந்த பையன் நல்ல பையன்தான் தே, அதனால தான் சரின்ட்டு பேசுவேன். ஆனால் லவ்வெல்லாம் பண்ணல தே. ரொம்ப கோபமாக பேசினா வேற அவன் எதுவும் வருத்தப்படுவானோ நினச்சிக்கிட்டு தான் தே பேசுவேன். வேற எனக்கு மனசுலலாம் ஒன்றும் இல்லை தே. எங்கள் அம்மா யாரை சொல்லியாவளோ அவியலை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இந்தாம்மா தண்ணி. உனக்கு இந்த தண்ணியை மோந்துட்டு வரதுக்கு ஒரு சொம்பு கிடைக்கலையாக்கும். சொம்பை தேடி பார்த்தேன் காணோம். அப்புறம் சிங்கில் கிடந்துச்சு, அதை கழுவி மோந்துட்டு வரணுமேனு தான் இந்த டம்ளரில் பிடிச்சிட்டு வந்தேன். ஆமாடா, கழுவிடாதீங்க. ஒரு சொம்பு ஒரு டம்ளரு தட்டுன்னு ஒன்றத்தையும் கழுவிடாதீங்க. ஆனால் வேண்டாத வேலையை மட்டும் நல்லா செய்யுங்க. ஏம்மா, நான் என்ன பண்ணேன்? ஏன் என் மேலே கோவப்படுறா? எதுவுமே உனக்கு தான் சொல்லியே. நீ எனிமே ஃபோனை கையில் எடுத்தேன்னா கையை உடச்சி அடுப்புக்குள்ள வச்சிருவேன். அந்த ஃபோனை எந்திக்கி அடுப்புக்குள்ள போட்டுருவேன், உங்கள் வழியும் கையை உடச்சி அடுப்புல வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவன் பண்ண தப்புக்கு ஏன் அந்த பொம்மி என் மேலே கோவப்பட்டுலடாக்கா. சரி, இவளை பார்க்க பாவமாகவும் இருக்கு. சரி தே, நான் வேணா இனிமே அந்த நம்பரை பிளாக்லேயே போட்டுடுறேன், பேசவே மாட்டேன். சரி, நான் வேணா அந்த பையட்ட வந்து பேசட்டுமா? எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட எப்படி பேசாதேன்னு. இல்லை வேண்டாம் தே, நானே சொல்லிடுறேன். சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுறேன் தே. அப்புறம் இனிமேல் அவன் போட மாட்டான், நானும் பேச மாட்டேன். முத்தத்தில் தான் அவ்வளோ ஒரு சத்தமும் கேட்குது. இங்கே தான் இருக்காவ போல இருக்கு. அப்பனா வா. அண்ணியாண்டி, இதுதான் அந்த குண்டா ஆண்டி வீடா? ஆமாம் ஆமாம், அந்த லட்சுமி அக்கா வீடு. நல்லா இருக்கு, நல்லா செடியெலாம் வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. பூவெல்லாம் பிச்சு பிச்சு திங்கலாம் போல இருக்கே. ஏன்னா பூவெல்லாம் பிச்சு தின்னுன்னு கூடாது, அதெல்லாம் திங்கப்படாது, அழகுக்கு வச்சிருக்காது. இல்லை அண்ணியாண்டி, பூவிலேருந்து தேன் எடுக்கலாம், தேன் சூப்பராக இருக்கும். இவா ஒரு லூசு கிரிக்கி. சரி, கண்ணீரத்தோட. சரி தே. இனிமே உங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து பேசாத என்ன.
அது அப்படி பேசுறதுனால தான் அவங்களுக்கு கோவம் இன்னும் வருது. சரி தே லட்சு. அட பெரிய பொண்ணு இங்கே தான் இருக்காளாக்கோ. வா உமா. இல்ல உமா, உன் தம்பி பொண்டாட்டி இன்னும் ஊருக்கு போகலையாக்கோ? இங்கேயே செட்டில் ஆகிட்டலா? ஆமா, அவளுக்கு இங்க ரொம்ப பிடிச்சு போச்சான். அந்தால தம்பியை நீ வேணா போ, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இங்கே தான் கிடக்கா. பாடுறா. ஆமா, அதனால என் தம்பி மட்டும்தான் அங்கே வீட்டுக்கு போயிருக்கான். அவன் போயிட்டு அப்புறம் வருவேன்னா எப்போ வாரானோ. இவன் அங்கே இருக்கேன்னா அந்தால சரி இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஆமா வளர்ந்தாண்டி, இப்ப ஆத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாதாண்டி ஆண்டி. எல்லாரும் ஆத்துக்கு போலாம் வாங்க. ஆமா, இவ ஆத்துக்குன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆத்துல நல்லா தண்ணி போகுதுன்னு அவ்வளோ வரும் பேசுறையே தெருவில் போறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காவளா. அந்தால நானும் ஆத்துக்கு வருவேன், நீ கூட்டு போறீங்களா இல்லையா, இல்லை நானே போறேன் போட்டுமான்னு நிற்கா. அதான் சரி உங்களையும் கூப்பிட்டுட்டு போலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் பெரிய பொண்ணு வாரியா போவோம் ஆத்துக்கா? இப்பவா? ஆமாளா, என்ன விக்கி விக்கி இழுக்கா? ஆத்துக்கா இப்பயா போவுமா வேண்டாமான்னு? போகலாம், எல்லாரும் வந்தா போகலாம். நம்ம மட்டும் எங்க போறது? இந்த லட்சி இருக்குல்ல, லட்சியும் கூப்பிட்டு போவோம். இந்த பிள்ளைகள் கிடக்குதுவா, பிள்ளைகள்லாம் வரும். என்ன லட்சி வருவீங்களா ஆத்துக்கு? ஆத்துக்கா? அது இப்பம்மா? ஆமா ஆத்துக்கு தான். ஏன் இப்படி மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு? என்னாச்சு? அவ்வளோ ஒரு மூஞ்சி அப்படிதான் இருக்கு. சந்தியாவும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கா, சோனியும் ஒருபடியா அப்படிதான் நிற்கா. என்னாச்சு அவ்வளோ இருக்கும்? எது சண்டை கிண்ட போட்டியிலோட? ஐயா உமா, சண்டைலாம் ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைகள் தான், இந்த பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் இவ்வளோ 2 பேரும் அடிப்படி சண்டை போடியது தானே. அதுவளுக்கு விளக்கு பிடிச்சே நமக்கு நான் உயிர் வேறும். சரி எப்பயும் பொடிச்சு சண்டை தானே, வாங்க சரி நம்ம போவோம் எல்லாரும் ஆத்துக்கு. நான் வரலடே, நீங்களும் வேணா போயிட்டு வாங்க. எம்மா வாப எம்மா உனி நேரத்தையும் நான் ஆத்து கூட்டு போச்சுன்னு இல்லாம நீ தான் கூட்டிட்டு போகாம இருந்துக்கிட்டா. கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த உமாக்கா கூப்பிடியாவல எல்லாரும் போவும் வாப எம்மா. நான் வரல, வீட்டில் வேலை கிடக்கு, நிறைய வேலை இருக்கு. எம்மா எந்த வேலையா இருந்தாலும் வந்து பார்த்துக்கிடலாமா, நான் கூட செஞ்சு தரேன். வாம இப்போ ஆத்துக்கு போயிட்டு வரலாம். ஆமா லட்சு வாங்க. லட்சு மண்டையா குதறி விட்ட மாதிரி இருக்கு, என்னாச்சு? இந்த பனம்பழம் வெட்டிட்டு இந்த பனங்காய கொட்டையில் லாஸ்ட்ல முடிஞ்சு விடுவோமே, அது மாதிரிலாம் இருக்கு லட்சு மண்டை. இல்லை என் தலை என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கு? ஆமா, இது என்ன கொண்ட குருவி கூட கொண்டன்ற மாதிரி தான் இருக்கு. அது தலை வரணும் பத்துக்க, இன்னும் நான் தலை வரல, சும்மா முடிஞ்சு விட்டேன்னா அதான் அப்படி இருக்கு. இந்த என் மொவா சோனி பியான் பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் பெரிய பொண்ணு வந்தாலும் அவகிட்ட அப்படியே பேசிக்கிட்டு கொண்டே முடிஞ்சேன், தலையே வரல. அதான் அப்படி இருக்கும், தலையே வரனா சரியாயிரும். சரி இப்போ ஆத்துக்கு தானே போறோம், நீங்க தலையெல்லாம் வராண்டா, இப்படியே வாங்க. ஏன்னா சும்மா இரு, நான் ஆத்துக்கு வர்ற மாதிரிலாம் இப்போ இல்லை. சரி அப்ப துணி கிணிலாம் கடந்தா அள்ளிக்கிட்டு வாங்க. ஆத்துல வந்து நான் துணி துவைப்பியல்ல, சும்மா இல்ல உமா, நான் வரலன்னு சொல்லிட்டோம்ல, நீங்களும் போயிட்டு வாங்க. இந்தா உன் தம்பி பொண்டாட்டி ஆசைப்படியல்ல, போயிட்டு வாங்க. ஆண்டி நீங்க வாங்க ஆண்டி, எங்க அண்ணி ஆண்டி உங்களையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும்னு. நீங்க வாங்க. ஆமா லட்சு வாங்க. லட்சு இங்க பாருங்க, இப்படியே குத்தச்சிக்கிட்டு இங்க வீட்டுல இருந்தாலும் என்ன பண்ண போறீங்க? வாங்க அப்படியே ஆத்துக்கு போயிட்டு தண்ணிலாம் எவ்வளவு வந்திருக்கு என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இங்க பாருங்க, மூஞ்சி நீங்க தொங்க போட்டுக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாவ எல்லாரும். என்னன்னு கேட்பாவ. ஒழுங்கா எப்பயும் சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருங்க, ஒன்றும் நடக்கல. இப்போ வாங்க அவ்வளோ ஆற்றுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், எல்லாம் சரியாயிரும். வீட்டிலேயே கிடந்தினாலும் உங்களுக்கும் இன்னும் மனசு ஒரு மாதிரி தான் இருக்கும். வாங்க போகும் ஆற்றுக்கு. அப்படியா சொல்றா? ஆத்துக்கு வரணுமோ? ஆமாம் வாங்க, எல்லாரும் போயிட்டு ஒன்றா போயிட்டு வருவோம். சரி அப்போ சரசுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கூப்பிடு, நான் அந்த தலையை மட்டும் வாரிட்டு வரேன். நீங்கள் தலையை வாரலனாலும் அழகாக தான் இருக்கிய. நீங்கள் சரசக்காக்கு போடுங்க, நான் இழிச்ச வாச்சிக்கு பூனை போட்டு வர சொல்லி. ஏன்னா இப்போ இழுச்ச வச்சியுமே இழுத்துக்கிட்டு ஆத்துக்கு வர போறியே? அவ புள்ள காட்சிக்காரி, அவ வீட்டுல கடந்துட்டு போட்டோம், நீ சும்மா இரு, அவளுக்கு போன் அடிச்சுலாம் கூப்பிடாத. லட்சு அவள் ரொம்ப ஆசைப்படுவா லட்சு. நம்மளை அவள் கைத்தாங்களாக கூட்டிட்டு போயிட்டு அவளை கைத்தாங்களாக கூட்டிட்டு வந்துடலாம். அவளை அந்த மேட்டில் கீட்டிலலாம் ஏற்றி இறக்காண்டாம், சும்மா ஒரு இடத்துல நின்று இதில் நின்று மட்டும் பாருன்னு சொல்லுவோம், அங்கே நின்று பார்க்கட்டும். ஏன்னா ஆத்துக்குள்ள சவுதியா கிடக்கலாம், எதுவும் ஆயிடக்கூடாது. வயிற்று பிள்ளைகாரி, இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்காட்டு அவ கவனமா இருக்காண்டாமாக்கும். ஐயோ லட்சு, இழிச்ச வச்சு பத்திரமா தான் கூப்பிட்டு வருவேன், ஒன்றும் பயப்படாதீங்க. மெதுவாக ஒரு வாக்கிங் அந்த மாதிரி இருக்கும், மெதுவாக கூட்டிட்டு போயிட்டு மெதுவாக கூட்டிட்டு வந்துடலாம். என்னமோ போ, நான் சொல்லியதை சொல்லிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா வேற மனசு சங்கடப்படியது நாம தான் பார்த்துக்க. எது நடக்காம நான் பார்த்துக்கிட்டேன் லட்சு, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்க தண்ணியை கண்ட உடனே பாஞ்சிருவீங்க, வேற எங்க நீ பார்க்குது. சரி அதான் நீங்க சரசக்கெல்லாம் இருப்பீல்ல, நீங்க பார்த்துக்கிடுங்க, நான் தண்ணியில் போய் குதிச்சு விளையாடிட்டு வரேன். அது சரி. சரி நீங்க சரசக்காக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் இழிச்ச வச்சு பத்திரமா கூட்டிட்டு வரேன் போயிட்டு. சரி சீக்கிரம் கூட்டிட்டு வாடியா, நானும் சரத்துக்கு போன பண்ணி எவ்வளோ வர சொல்லியே, அதுக்குள்ள நானும் தலையை வரையும். முத தலையும் ஒரு மாதிரி இருக்குன்னு அவ்வளோ கிண்டல் பண்றிய, வேற அவ்வளோ வந்தாலும் என்னையும் கிண்டல் பண்ணுவாளுவ. சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். ஏன்னா என்ன 2 பேரும் இந்த முழிக்கிய, ஆத்துக்கு போனா கிளம்புங்க. அம்மா சீக்கிரம் தலையை வாரிட்டு வரேன்.
எல்லாம் சோனி நீ பூமாரிக்கும் போன் அடிச்சு ஐயா அம்மையும் பூமாரியும் வராவல என்னன்னு கேளு. ஆத்துக்கு இப்படி போறோம் வாரியல என்னன்னு கேளு. அம்மா அதுக்குள்ள தலை வாரிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஐ ஜாலி ஆத்துக்கு போறோம். உமா கொஞ்சம் இரு நான் அந்த வாரேன். சரி லட்சு. ஏன்னா நீ என்ன இப்படி உட்கார்ந்துருக்க வாசல்ல குத்தி வச்சுக்கிட்டு எந்திரி ஆத்துக்கு போறதா இருந்தா. சரிம்மா. பூமாரி இப்ப நாங்களும் ஆத்துக்கு போறோம். நீயும் உங்க அம்மையும் ஆத்துக்கு போறதா இருந்தா வருவீங்களா? அம்மா சொல்ல சொன்னாவே. எப்ப சோனி ஆத்துக்கா? கொஞ்சம் இருங்கப்ப நாங்களும் வந்துடுறோம். நான் எங்க அம்மையை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வாங்க. இப்ப சந்தியா பூமாரியும் வரேன்னு சொல்லிட்டா. வாங்க வாங்க ஜாலி ஆத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். ஐயே